கூட்டணி சேர்ந்துட்டா பாஜகவை அதிமுக கலட்டி விட்டுருவாங்க. டிடிவி தினகரன் இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்கலாம். இல்ல அவர் ஒரு விமர்சனம் முன் வச்சிருக்கிறாரு. அவனால போக முடியலடா. திட்டமிட்டு தவறான விமர்சனத்தை செஞ்சுட்டு இருக்காரு. அவர்களுக்கு யாராவது ஆதரிப்பார் என்று எதிர்பார்த்தார். அவர் நினைக்கிறது நடக்கல. அதனால இப்படிப்பட்ட வார்த்தையை கக்கி கொண்டிருக்கிறார். அதிமுக கூட்டணி உறுதியாகுமா? இந்த கூட்டணி வருமா அந்த கூட்டணி தேர்தல் வரும்போது நாங்க ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் நீங்க இப்ப 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற இந்த தேர்தல் எல்லாம் பாருங்க. தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் சில நேரத்துல கூட்டணி வச்சிருக்கிறோம். சில நேரத்துல தேர்தலுக்கு முன்பு ஒரு மாதத்துக்கு அறிவிப்புக்கு முன்பு கூட்டணி பேசி முடிச்சிருக்கோம். ஏன்னா அந்த கட்சி வளர்க்க வேண்டும். கூட்டணின்னு அமைச்சுட்டா அந்த கூட்டணிக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வரும். அதனால எங்க கூட்டணி சேர இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் சுதந்திரமா செயல்பட்டு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி எல்லாம் இன்றைக்கு அவர்கள் சுயமா செயல்பட முடியல, சுதந்திரமா செயல்பட முடியல. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி நீங்க பத்திரிகையில பார்த்தேன், பல பேர் எதிர்ப்பு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு அதிகமான இடம் வேணும், ஆட்சியில பங்கு வேணும் என்ற கோரிக்கையெல்லாம் வைக்க இன்றைக்கு பத்திரிகையில வந்திருக்குது. ஆக அவர்களும் குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி எப்பொழுது விரசல் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டு நாங்க ஏற்கனவே மக்களை பார்த்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆலோசனை உங்களுக்கு எல்லாமே தெரியும். சம்பவம் நடந்த உடனடியாக எங்களுக்கு தகவல் கிடைத்து நான் சென்னையில இருந்தேன். உடனே அன்றைய நைட்டு இரவே இங்க அதிகாலை புறப்பட்டு கரூருக்கு போய் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் பெற்று அந்த இறந்தவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி ஏற்கனவே தொடங்கியாச்சு. இன்னைக்கு ஈவினிங் தொடங்குறாரு. எங்களுடைய கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் கலந்துக்கிறாங்க. மரியாதைக்கு சகோதரர் செல்லூர் ராஜு அவர்கள், திரு உதயகுமார் அவர்கள், ராஜன் செல்லப்பா அவர்களெல்லாம் அதிலே கலந்து கொண்டு அவர்கள் அந்த சுற்றுப்பயணம் வெற்றி பெறுவதற்கு டாக்டர் ராமதாஸ் மருத்துவமனை இருக்கும்போது 30 நிமிடம் தனிமையில சந்திக்கிறதாவும் கூட்டணி பேச்சுவார்த்தை சொல்ல முடியுமா? அப்படின்னு அவர் உடல்நிலை சரியில்லை. சரி, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.